ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான ரவா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போதுங்க. ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நல்லா பொடி பண்ணி வச்ச சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்லா சிறு ரவையாக சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு 2 சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை இருக்கட்டும். நம்ம எதில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கர் தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சு அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு விசிலும் கேஸ் கட்டும் தேவையில்லைங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கு எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாங்க. நல்லா தடவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். கேக்கு இன்னும் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கேக்கு ட்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாசனைக்காக ஏதாவது வேணும்னா ஏலக்காய் தூள் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கேக்கு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கேக்கு ட்ரேக்கு மாற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டேப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். வைக்கும்போது பார்த்து வைங்க, சூடாக இருக்கும். இப்போ நம்ம வைக்க பாத்திரத்தை பொறுத்து நம்மளுக்கு சூடு அளவு மாறுங்க. இது எனக்கு கரெக்டாக வெந்து வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இடையில எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 30 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இன்னொரு 12 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. நம்மளுக்கு கரெக்டாக வெந்துருச்சு. நீங்கள் இடையில எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடணும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா வெளியே எடுங்க. ஆறினதும் நம்மளுக்கு ஓரங்களில் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். மேலே இந்த மாதிரி தட்டி விட்டிங்கனாவே ஈஸியாக வந்துடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஈஸியான கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.